ஐயப்பனை நேரில் கண்ட பக்தர் காளிமுத்து சுவாமி என்பவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவருக்கு அப்போது வயது 70. சபரிமலைக்கு அவர் தன் 18 வயதிலிருந்து விடாமல் மாலை போட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த வருடம் அவர் 41வது முறையாக யாத்திரை சென்றார். அவருடைய உடல்நிலை காரணமாக அவருடன் வந்த சிறு குழுவினர் மற்ற பக்தர்களுடன் வேகமாக மேலேறிவிட்டனர். பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்லும் வழியில் சபை பீடத்துக்கு பிறகு காளிமுத்து சுவாமியால் மேலே நடக்க முடியவில்லை. இருள் சூழ்ந்துவிட்டது. ஐயனே, என்னால் வர முடியவில்லையே என்று கண்கலங்கினார். சோர்வினால் அப்படியே பாறையின் ஓரத்தில் சாய்ந்து விட்டார். அப்போது திடீரென்று அவர் இருந்த இடம் முழுவதும் கற்பூர வாசனை வீசியது. அந்த அடர்ந்த வனத்தில் எங்கிருந்தோ ஒரு தெய்வீகமான ஒளி அவர் முன் படர்ந்தது. அவர் கண் முன் ஒரு பையன் நிற்பதை கண்டார். அந்த பையன் கையில் ஒரு தண்டம் வைத்திருந்தான். அவன் நெற்றியில் விபூதி பட்டை மின்னிய